இங்க சொல்றேன் சத்திய விசாரணை தானே பண்ண இல்ல சொல்றேன். சத் விசாரம் வார்த்தையினாலதான் நான் திருப்பி இதுதான் சொல்றேன். சத் விசாரம் பண்ண சொன்னாரு வள்ளலார். சரி வாங்க பேசலாம்னா அதுக்கு வரல அவரு. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல மேடம் சத்து நீங்க விசாரம்ன்றது சத்து விசாரம்ன்றது வந்து ஒத்த கருத்து உடைய நண்பர்களுடையும் ஒத்த கருத்து உடைய விஷயங்கள் தான் பேசுறது சத்து விசாரம். எதிர்மறை கருத்துக்கள் வந்து நீங்க வந்து நேற்று போட்டிருந்தீங்க அந்த இது, அதாவது நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சுத்தி வர மாதிரி தோணுச்சு. நான் ஃபீல் பண்ணதுனால தான் உங்களுக்கு போன் போட்டேன். பேசின விஷயம் வந்து சுத்தி வர மாதிரி இருந்துச்சு. சரி இது சுத்தி வர மாதிரி இருக்கு, என்ன கருத்துல அவரு போட்டாருன்னு சுத்தி வர மாதிரினா ரொம்ப லாங் நம்ம பயணத்தை அதிகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குன்றீங்களா? பாயிண்ட் வரல. ஓ ஸ்ட்ரைட்டா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வர மெசேஜ் கிடைக்கலன்றீங்க. பாயிண்ட்க்கு வரல. நான் ஃபீல் பண்ணனும் இல்ல நீங்க பேசும்போது. ஆமா 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 இததான் சொல்ல வராங்கன்னு கன்ஃபியூஷன் ஆக கூடாது. இப்படி இல்லையே அதுல கன்ஃபியூஷன் ஆவறதுக்கு எதுமே இல்லீங்களா மேடம்? அதுல வந்து என்ன சொல்றேன்னா அப்படி ஃபீல் ஆகல. இப்ப அந்த வரிகளை திரும்ப சொல்றேன். அவருடைய பாரதியார் கவிதையை திரும்ப சொல்றேன். பாரதியார் கவிதை அது. ஆமா ஃபர்ஸ்ட் சொன்னது எடுத்து பண்ணி போட்டதுக்கு பாரதியார் கவிதை தான். சரி. கவிதை பாத்தீங்கன்னா வந்து ஒரே நிமிஷம் நம்ம பேசணும்னா அது மறந்தே போச்சு, எனக்கு கவிதையே மறந்து போச்சு. அது பாரதியார் கவிதை தான், எடுத்த உடனே போட்டது பாரதியார் கவிதை தான் அது. ஒரே ஒரு நிமிஷம் என்னதான் நான் டென்ஷன் ஆனாலும் நீங்க ரெடியா இருக்கணும். இப்ப அவர் அன்னைகிட்ட வேண்டாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவியே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திரல் வேண்டும் அண்ணாயின்றாரு. அப்ப நம்ம நிறைய பேர் இங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலப்பா, என்ன மட்டும் கடவுளை சோதிக்கிறாருன்றாங்க. நான் இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பேன், என்ன மட்டும் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு. நான் யாருக்கும் விட்டுடுங்க, நான் மறந்துட்டாது. நீங்க உங்களோட ஸ்டாண்ட்ல இப்ப பேசுங்க, நான் கேக்குறேன். அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த பாடலுக்கு விளக்கம் பாத்தீங்கன்னா, என்னதான் நான் பாவம் பண்ணேன்னு தெரியல, என்ன ஏமா கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி நான் என்னப்பா முன்பிரிவில செஞ்சேன், இந்த பிரிவில நான் கண் தெரிஞ்சு எந்த தவறும் பண்ணலப்பான்றாங்க. அப்ப இங்க என்ன மீனிங்னா, நான்ற நினைக்கிறதே நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் தீதும் நன்றும் பிறந்தர வரான்றதை நான் சொன்னேன். நான்றது நினைக்கிறத நான் நினைக்கிறேன்னா, எனக்கு என் குடும்பம் என்ன நல்லது எனக்கு பண்ணுது, என் மனைவி எனக்கு என்ன நல்லது பண்ணாங்க, என் பிள்ளைகள் எனக்கு நல்லது என்ன பண்ணாங்க, என் உறவுகள் நல்லது எனக்கு பண்ணுது, என் சமூகம் எனக்கு நல்லது பண்ணுது, என் நட்பு எனக்கு நல்லது பண்ணுது, அதுதான் என் மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு பண்ற நல்லதுதான் நான் மகிழ்ச்சி நினைக்கிறேன். இதே பட்டினத்தை அப்படியே கட் பண்ணிட்டு பட்டினத்தார்கிட்ட போங்க. பட்டினத்தை சொல்றாரு, இந்த அங்கங்கள் எல்லாம் கண்ணு மூக்கு காது வாயி புலன்கள் எல்லாம் படைக்கப்பட்டது என் சொந்த தேவைக்காக அல்ல, பிற உயிர்களின் சேவைக்காகன்றாரு. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இது எதுவுமே என் கூட வராது. இப்ப விளையாட சொல்றாரு, உனக்கு வந்து நோய் வந்துருமே, மரணம் வந்துருமே, இது உனக்கு சம்மதமா? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே மரணம்லாம் பெறுவாருன்னு சொல்றோம். இதெல்லாம் உனக்கு வந்து நீ வந்து உற்றாரும் பெற்றாரும் மற்றவரும் உடைமைகளும் உற்ற துணையா இருக்குமோ? ஏன் இதெல்லாம் நீ நம்பி இருக்கிறீங்க? உண்டு உறங்குவதற்கு நீங்க வந்து என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னது, வாதறிந்தீர் சூதறிந்தீர், நீங்க வாத சூதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க உலகத்தை வாழ்றதுக்கு, ஆனா தூய்மை ஒன்றும் மருந்திலரேன்றாரு. இப்ப நீங்க சொன்னீங்களா, இப்ப அப்படியே தூய்மை ஒன்றும் மருந்திலரே வளர வார்த்தை அப்படின்னு வச்சுக்கிட்டு ஏன் நம்ம மத்தவங்க புத்தகம் படிக்கணும், மத்தவங்க வார்த்தை ஏன் கேட்கணும், நம்மளா தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நான் கூறும் வார்த்தைகள் எதுவும் நான் கூறும் வார்த்தைகள் அல்ல, நாயகன் கூறும் வார்த்தை என்றாரு. அப்போ அவர்கள் வந்து இறைவன் வந்து இறைவனுடைய குழந்தைகளா இருக்கிற மக்களுக்கு நல்வழி சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க வந்து நான் சொல்றதெல்லாம் என் பிள்ளை கேட்கறாருன்னு வச்சுங்களேன், அவர் வீணா போகணுன்ற கோடியில 1% கூட நான் யோசிக்க மாட்டேன். நல்லது, நான் என் உயிரே போனாலும் அவர் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். எல்லா தகப்பனும் எல்லா தாயும் அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா புள்ள என்ன சொல்றாரு, அவரு தேவையே ஃபில்பில் பண்றதுக்கு அப்பா அம்மா ரெடியா இருந்தாலும், அவர் விருப்பத்தை கொடுக்கறதுக்கு ஆற்றல் அவங்ககிட்ட இருந்தாலும் அப்பா அம்மா பேச்சை கேட்கவே மாட்டேன்னு புள்ள வேற வழியில பயணம் பண்றாருன்னா, அவரு பயணத்தை நீடிக்கிட்டே போறனாச்சும் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும், அடையாம கூட போயிடலாம். அதே மாதிரிதான் இந்த அறவழி நூட்களை நான் ஏன் படிக்கணும், நான் சொல்றேன் என்னோட சொந்த அறிவு பிரகாரம் நான் இருந்துக்கலான்னு பாத்தீங்கன்னா, நமக்கான அறிவு எதுன்றதே நமக்கு தெரியாம போயிடும். எப்படி நம்ம இங்க பிறகு கூட தூய அறிவிலையா நம்ம பிறந்துடுறோம். நம்ம அறிவுன்றது நம்மளா விருத்தி பண்ணிக்கிறது தான் அறிவு. அப்ப அவங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, காடுகளிலும் மலைகளிலும் 12 வருஷம் கடும் தவம் இருந்து எல்லாருமே அறிவை விருத்தி பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய நான் யாருன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நீங்க காடுகளிலும் மலைகளிலும் போய் தேடி போய் நீங்க தவம் இருக்க தேவையில்ல. குறைஞ்சபட்சம் 2.5 நாழிகை ஒரு 3 மணி நேரம் நீங்க சத்து விசாரம் பண்ணுங்க, உங்களுக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும்ன்றாரு. வல்லவர் சயின்ஸா தான் சொல்றாரு, நம்மள எங்கேயுமே ஏமாத்தல அவரு. ஏன் நம்ம அறவழி நூட்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா,
அவைத்தையே என்ன சொல்றாங்க, இப்ப நீங்களான பேசிக்கிறத மேடம் இதை ஃபாலோ பண்ணுங்க மேடம் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, அல்ல சார் இதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் சார் நீங்க சொல்றீங்க. நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற நான் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு கமாண்டே கொடுக்குது. ஆனா அவைத்தையே என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இதை படிதான் அவர் சொல்லவே இல்லை, அறம் செய்ய விரும்புன்றாங்க. ஆமா நீ விருப்பப்படுப்பா, நீ நல்லவனா இருக்கணும்னு விருப்பப்படு, நல்லது ஆமா. ஆசைப்படு, நீ செய்யாட்டாலும் பரவாயில்ல ஆசைப்படு போதுன்றாங்க. ஆமா இங்க நம்ம என்ன பண்றோம், அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தர் வழிகாட்டுறாரு, அவர் பின்னாடி கோடிக்கணக்கான பேர் போறாங்க. ஆ. எல்லாம் ஆசையறிமீன் ஈசனோடு கூடினும் ஆசையறிமீன் ஆசைப்படப்பட ஐவரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு திருமூலர் சொல்றாரு. இங்க எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டாதான் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசையை அறுவடை பண்றதுக்கான ஆமா. ம். ட்ரெயின் போகுது காது கேட்கல இருங்க. ஒரு ட்ரெயின் போகுத. சரி சரி. அதாவது இங்க ஆசைப்படப்பட ஐவரும் துன்பங்கள்ன்றாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, கோடிக்கணக்கான மக்களுடைய ஆசையை அறுவடை பண்றதுக்கு அதை வந்து ரெடியா இருக்காங்க. அதை தவறா பயன்படுத்துறாங்க. சோ எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்கன்றாங்க. காது வருதுங்களா? இல்ல திருப்பி சொல்லுங்க அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ட. இதுல ஆசைப்படப்பட ஐவரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு, ஒரு 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 நேஷனல் லைஸ்ல இருக்கிற ஒரு பெரிய பெரிய மகான் என்ன பண்றாரு, மகான் தன்னை சொல்லிக்கிறவர் என்ன பண்றாரு, அத்தனைக்கும் ஆசைப்படுங்க சொல்லிட்டு எல்லா மக்களையும் வந்து மடமாற்றம் பண்றாங்க. அப்ப அந்த மடமாற்றம் எப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிரேம பெருசாக்கிறதுக்கும் தான் காசு பண்ணி மத்தவங்களை வந்து முட்டாள் கூட்டமா வச்சுக்கிறதுக்காக இந்த ஆட்டு கூட்டம் தான் பண்ணும். ஆடு வந்து என்ன பண்ணுமா, கரும்பை வந்து வரலாற்று தான் உதாரணம் சொல்றாரு, கரும்பை சாப்பிடாதான். ஏன்னா கரும்பை சாப்பிட்ற அளவுக்கு தன்மை இருக்காது, அதுக்கு பல்லு இருக்காது, அதுக்கு உடம்பு வகை இருக்காது, அதுக்காக முடியாது. கரும்பு சோலையை மட்டும் சாப்பிடும், கரும்பு விட்டுடும், கரும்பு சோலையை மட்டும் சாப்பிட்டு போகும். ஏன்னா என்ன பண்ணும், கரும்பு சோலையை சாப்பிடாது, கரும்பை மட்டும் சாப்பிட்டு போகும். அது குட்டிகளுக்கும் கரும்பு சாப்பிடுறது கத்துக் கொடுக்கும் குட்டிகளுக்கும். இது 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 இதனுடைய இயல்பு, அதனுடைய இயல்பு. இங்க எப்படி இருக்கும்னா, பெரிய உயர்ந்த மகான்கள் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி கரும்பு சாப்பிட கத்துக் கொடுக்குறாங்க. ஞான வழியில பயணம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்கிற நம்மளுடைய நான் யாருன்னா, நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் சிற்றறிவு ஆன்மா நீங்க இல்லையா, அந்த சிற்றறிவு ஆன்மான்றதான் நானு. ஆன்மாவும் ஒண்ணு கிடையாது. இல்ல நீங்க நான் ரொம்ப அது ஆமா நுண்ணறிவுனா ரொம்ப சின்ன அறிவா இருக்குது. அது வந்து அதுதான் வந்து நுண்ணறிவுன்றது பெரிய விஷயம். சின்ன விஷயம் கிடையாது. இல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம். நான் ரொம்ப சின்ன விஷயம் சொல்லலையே, அது ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு பெரிய ரொம்ப, அதாவது அணுவையும் பிளந்து போயிட்டு அது மைன்யூட்டா இருக்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப அது ரொம்ப சின்ன விஷயம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு பேரு நுண்ணுன்னா ரொம்ப சின்ன விஷயம் அர்த்தம் இல்ல. ஆமா ரொம்ப டீப்பா புரியுதல். ஆமா அதாவது அணுவையும் பிளந்து போய் பார்க்கணும்ன்றாங்க. புத்தர் எப்படி ஞானம் ரீச் ஆகிறாரு பாத்தீங்கன்னா, தனக்குள்ளேயே டிராவல் பண்ணி என்ன ஆகுதுன்னா, விபாசனா மெடிடேஷன் அத சொல்றாங்க, தனக்குள்ளே டிராவல் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் அவருக்கு வந்து இந்த பிசிக்கல் பாடி தெரியல, ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் இன்னும் டிராவல் பண்ண சின்னதா ஒரு அந்த நுண்ணறிவுக்கு போறாரு, ஒரு கடுகு அளவு தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு அணு அளவு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அதையும் பிளந்துட்டு உள்ள போகலாம் அவருக்கு என்லைன்மென்ட்ன்றாங்க, அந்த ஞானத்தை ரீச் ஆகுறாரு. அப்படியே நிறுத்துங்களா சார், நீங்க வான்னு கூட்டிங்க எங்க இது வெஜிடேரியன் ராலிக்காக நான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரி சரி சரி. ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாரு, சொன்னாரு, என் மண்டையில் இன்னும் உட்கார்ந்து இருக்கு. இருங்க நான் சொன்னார்னா, புத்தர் வந்து சாப்பாடு இல்லாம உக்காந்தாங்க, ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு கொடுத்தாரு, அந்த சாப்பாடு புத்தருக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. நான் எனக்கு எப்படி நான் அதை எடுத்துக்கிறது சொல்லுங்க. இல்ல மேடம் என்ன செஞ்சாரு, அவர் வந்து ஒரு அரசவே செஞ்சாருன்னு சொல்லாம வெறும் சாப்பாடு உடம்பு பத்து வள்ளலாருன்ற பேர்ல சோறு போட்டுன்னு இருக்கீங்க அப்படின்றதோட நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் அதுவே நீங்க சொல்றதே தப்பு. வள்ளலார் சோறு போடுறீங்கன்றதே தப்பு. வள்ளலார் எதுக்கு சோறு சொன்னாரு, வள்ளலார் பசித்திரு சொன்னது வள்ளலார் தான், விழித்திரு சொன்னது வள்ளலார் தான், பசித்திரு விழித்திரு தனித்திரு சொன்னது வள்ளலார் தான். ஆனா பசிக்கு உணவு கூட சொன்னது வள்ளலார் தான். என்ன பசிக்கு உணவு கூட சொன்னாரு வள்ளலாரு, வயிற்று பசி, அரை வயிற்று பசி இருக்கணும், அரை வயிற்று பசிக்கு உணவு கொடுக்கணும். யாருக்கு அந்த வயிற்று பசிக்கு உணவு கொடுக்கணும், யாரு தனித்திருக்கிறானோ அவனுக்கு கொடுக்கணும். எதுல தனித்திருக்கணும், அறிவுல தனித்திருக்கணும். இந்த உடலும் மனமும் அறிவை நோக்கி பயணம் பண்ணுது. அதுக்கு உடல் உழைப்புக்கு நேரம் கிடையாது. இறைவனையே சதாகாலமா நாடிட்டு இருக்குன்னா, அந்த தேகத்துக்கு அரை வயிறு உணவே மருந்தா நான் கொடுத்தேன்னா அது எனக்கு புண்ணியம், வாங்கிகளுக்கும் புண்ணியம். அப்படி இல்லாம நீங்க கரெக்டா சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்ல இப்ப இத புரிஞ்சுக்கங்களேன். இல்ல அதுதான் இல்ல எஸ் அதுதான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்க வந்து
ஒரு ரைட்டான பிச்சைக்காரனும் இல்ல, ரைட்டான குடுக்கறவனும் இல்ல, வாங்குறவனும் இல்ல, குடுக்கறவனும் இல்ல. சரியான வார்த்தை. இங்க ஒரு இந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட் பிச்சைக்காரனை தேர்ந்தெடுக்கணும்னா இங்க யாருமே இல்ல. சரி, உலகத்திலே ஒரு கூட தேவையில்லைன்ற. ஏன்னா இப்போ காலம் மாறிடுச்சு. வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்தப்போ காலம் வேற. அதுதான் மேடம். இப்ப காலம் வேற, காலம் வேறதான். ஆனா வந்து இந்த நம்ம அனுபவிக்க வேண்டிய பர்சன் நான் உண்மை, என்னுடைய பயணம் உண்மை, இந்த ஞானம்ன்றது உண்மை, இந்த என் மனம்ன்றது உண்மை, என் உடல்ன்றது உண்மை, என் உடல் தூய்மைன்றது உண்மை, என் மன தூய்மைன்றது உண்மை, ஆனந்தம்ன்றது உண்மை, அன்புன்றது உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து என்னுடைய தகப்பனார் எனக்கு கொடுத்த சொத்தாகிய இந்த அறவழி நூட்கள் தான் நமக்கு வழி நடத்துது. அதை வந்து அவங்களே சொல்றாங்க. அறிவுதான், அறிவு விழிப்புணர்வு தான். எல்லா எல்லா உயிருக்கும் உயிர் இருக்கிற அத்தனை பேருக்கும் தகப்பனார் இருக்காங்க. எல்லா உயிருக்கும் ஒரே தகப்பனார் இருக்காங்க. அவரை நீங்க அல்லாஹ் சொன்னாலும் ஒண்ணுதான், இயேசுநாதர் சொன்னாலும் ஒண்ணுதான். இவர் வந்து அல்லாஹ் சொன்னாலும் ஒண்ணுதான், இயேசுநாதர் சொன்னாலும் ஒண்ணுதான், நபிகள் சொன்னாலும் ஒண்ணுதான், புத்தர் சொன்னாலும் ஒண்ணுதான், வள்ளலார் சொன்னாலும் ஒண்ணுதான், முருகன் சொன்னாலும் ஒண்ணுதான். நீங்க எந்த பேர் வேணா சொல்லிக்கலாம். எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. அது இந்த எஸ், அன்பும் கருணையும் தான் வந்து ஞானத்தினுடைய எல்லை. இந்த ஞானத்துக்கு பயணம் பண்றதுக்கு அனுபவங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது. நீங்க அன்பும் கருணையும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க இந்த உலகத்துல வந்து எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அப்படின்னா, உங்களுடைய அன்பு அளவையும் கருணை அளவையும் உங்களுக்கு நம்ம எடை போட்டோம்னா அதுதான் உங்களுடைய இந்த பிறவியிலேயே பலன் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம உடலுக்கு ஊதியம் சம்பாதிக்கலாம் மேடம். உடல் வாழ்றதுக்கு நீங்க ஊதியம் சம்பாதிக்கிறீங்க. ஏதோ ஒரு வேலை பண்றோம், ஊதியம் சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம். அதே மாதிரி உயிருக்கான ஊதியம் எது? உயிருக்கான வேலை செய்யணும்ல. உயிர் ஆற்றல் வளர்றது. உயிர் தேஞ்சிட்டே இருக்கு. நாளடைவில் உயிர் தேஞ்சிட்டே இருக்குது. எப்படி தேயுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புலன்கள் வழியாக உயிர் தேயுது. இந்த உயிர் தேயிற உயிரை இதுல நீங்க வேதாத்திரி மகரிஷில கூட சொல்லிருப்பாங்க உங்களுக்கு. உயிர் இது என்னது, நான் நிறைய புக்ஸ் படிச்சது கிடையாது. நிறைய பத்ரி சார்து மட்டும் கேட்டிருக்கேன். இப்போ வந்து பிரதீப் சார்து கேட்டுன்னு வரேன். சொல்லுங்க, நான் கேக்குறேன். கண்டிப்பா 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 மேடம். இது வந்து நான் சொல்றதுல நம்ம பேசிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க சொல்றது நான் கேக்குறேன். நீங்க வச்சிருக்கிற நான் கேக்குறேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. இத வந்து இந்த உயிருக்கான ஊதியம் வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல்ன்றாங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல். அப்ப யாரு, அதாவது இந்த அன்பும் கருணையும் இல்லாம இயங்குற ஜீவன்களுக்கும் உயிர் அவத்தைகள் படுற ஜீவன்களுக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச உதவி. அந்த உயிர் அவத்தைகள் எது பாத்தீங்கன்னா, பசி, கொலைப்படுதல், பயப்படுதல், இது வந்து வறுமையில இல்லாமையில அவஸ்தைப்படுறது, அப்புறம் வந்து இச்சையினால் அவஸ்தைப்படுறது, இதெல்லாம் உயிர் அவத்தைகள்ன்றாங்க. இந்த உயிர் அவத்தைகளுக்கு நான் வந்து உறுதியா நின்று என்னுடைய வார்த்தையினாலேயோ என்னுடைய செயல்னாலேயோ என்னுடைய ஏதோ ஒரு நான் வந்து அதை சரி பண்றதுக்கு என்னுடைய முயற்சிகள் எடுக்கிறேன்னா அதுதான் வந்து உயிருக்கு ஊதியம். அதுதான் ஜீவகாரணியம்ன்றது. இந்த உயிருக்கு அவத்தைகளுக்கு நான் உதவி பண்றதுதான் ஜீவகாரணியம். நீ வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு நீ குடிக்க போ, நீ வந்து குடும்பம் பண்ண போ. இருங்க, நான் ஒரு இடத்துல ஜீவகாரணியம், நான் வந்து யோகானந்தரோட புக் படிக்கிறேன். வார்த்தை வந்தது. ஜீவகாரணியம்னா வள்ளலார் தான் எழுதி இருக்கிறாரு. நான் எங்கிட்டு போய் கேட்கறது, யார்கிட்ட கேட்கறது நிஜமா நினைச்சிருந்தேன் 2 நாளுக்கு முன்னாடி. கண்டிப்பா கண்டிப்பா ஜீவகாரணியத்துக்கு அர்த்தம் சொல்றீங்க, நல்லா இருக்கு. திருப்பி வந்து சொல்லுங்க பாப்பா. அதாவது உயிர் அவத்தைகள்ன்றாங்க. உயிர் அவத்தைகள் பாத்தீங்கன்னா பசியா இருக்கிறது, பயமா இருக்கிறது, அப்புறம் வந்து கொலைப்பட போறாங்க, என்ன யாராவது கொலை பண்ணிடுவாங்களோ, எனக்கு ஏதாவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறது, அந்த மாதிரி கொலைப்படுதல், பசியா இருத்தல், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இச்சையா இருத்தல். ரொம்ப எனக்கு வந்து சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரொம்ப நிராசையா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ ஆமா, ரொம்ப ஒருத்தர் வந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு வந்து மேரேஜ் ஆகல. ஐயோ நம்ம மேரேஜ் ஆயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஏங்குறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த இச்சைகளுக்கு வந்து அவங்களால அதை இது பண்ணிக்க முடியாம ரொம்ப நிராசையா இருக்கிறாங்க. எல்லாரும் அது வந்து பொருள் ஆசையா இருக்கலாம், என்ன ஆசையா இருக்கலாம். அந்த இச்சைன்றது எந்த இச்சையா இருக்கலாம். அதுவும் வந்து உயிர் அவத்தைகள் தான். இது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து வறுமை, இல்லாமைன்ற நோயில வந்து அவசப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உயிர் அவத்தைகள்ன்றாங்க. அந்த உயிர் அவத்தைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சோம்னா அது வந்து ஜீவகாரணியம்ன்றாங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து பொருள் கொடுத்துதான் பண்ணணும் அவசியம் இல்ல. நீ இப்ப ஒரு யாசிகள் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஒருத்தர் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ யாசிக்கிறாங்க. அவங்க யாசிக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்தோ இல்ல வந்து அவங்களுக்கு கல்வி கொடுத்தோ, அவங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தோ, இதை ஒரு திருவள்ளுவர் புத்தகத்தை கொடுத்தோ, நான் உனக்கு இதை படிப்பா அப்படின்னு சொல்றதுல மட்டுமே ஜீவகாரணி கிடையாது.
ம், ம். யாசிக்காம அவங்கள வந்து பல பேர் இது அவங்கள ஆமா. மாதிரி கஷ்டப்படுறவங்க இல்ல, கஷ்டப்படாம அளவுக்கு இவங்க உதவி பண்ற அளவுக்கு அவங்கள உயர்த்தணும். ம். அப்ப ரைட். நீ வேற நான் வேற இல்ல, ஆமா. யாசிக்கிற நீ நான் தான் அங்க யாசிக்கிறேன் அப்படின்றத உணர்ந்து ஆமா. அவர்கள் வாழ்வியல மாற்றம் பெற உண்மையுமே நான் யாசிச்சேன்னா அங்க இருந்து வெளியே வந்து 4 பேருக்கு உதவி பண்றதுக்கு எப்படி நான் வாழணும், அந்த வாழ்வியல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஜீவகாருண்யம். சூப்பர், சூப்பர். ஆனா நல்லா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பிச்சைக்காரனா ம். பிச்சைக்காரனா இரு, நான் உனக்கு உணவு விட்டுட்டு இருக்கேன்றது பண்ணிட்டு இருக்கிறது சரி, ஜீவகாருண்யம் அந்த கிடையாது. சப்ஜெக்ட் வேணாம். அடுத்தது. நான் எஸ் 2 கேட்டேன். இல்ல உண்மைதான் இது எதுக்குன்னா அது வேணாம். இந்த கண்ணோட்டம் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி கண்ணோட்டத்தில் பண்றாங்கன்னா கூட அதை நம்ம உரி இல்ல, பண்ணக்கூடாது. அது வந்து நார்மலா இருக்கிறவங்கள பத்தி எனக்கு தெரியும். ஆமா 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 நம்ம ட்ரூத் மட்டும் பேசுவோம். எஸ் இப்ப எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கூட ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேட்கணும். இதுதான் விசாரம்ட்டாங்க. இது ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வல்ல காரணம் சொல்றாரு. இப்ப இந்த ஞானத்தை நோக்கி தான் பயணம் இது ஏன் பண்ணணும் சார் அப்படின்னா, இது வந்து அறிவு விளங்கும் பொழுது அன்பும் அறனும் உடனாக நின்று விளங்கும், அதுக்கு உபகார சக்தி விளங்கும், அந்த உபகார சக்தி விளங்கவே இருங்க. எல்லா நன்மைகளும் தோன்றுன்றாரு. இருங்க. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் போல இருக்கு. பண்றதுன்னு தெரியலையே. இல்ல நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு அனுப்பி போடுறேன். இல்ல, நீங்க நான் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் உங்களுக்கு பேசுங்க. அனுப்பி போடுறேன். போடுங்க. அறிவு பேசுங்க. அறிவு விளங்கும் பொழுது ம். சொல்லுங்க, கேக்குதா? கேக்குது. அறிவு விளங்கும் சொல்லுங்க. பொழுது அன்பும் அறனும் உடனாக நின்று விளங்கும், அதுக்கு உபகார சக்தி விளங்கும், அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றுன்றாரு. அந்த இதுதான் வந்து ஜீவகாருண்யம்ன்றதுக்கான விளக்கம் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, சத்து விசாரம் ஜீவகாருண்யம்ன்றீங்களா, இது எங்க எதுல போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவு விருத்தி பெறும். அந்த அறிவு விருத்தி எப்படி பெறும்னா, எப்படி வந்து ஒரு சின்ன வெளிச்சத்தை வச்சு பெரிய வெளிச்சத்தை ஏத்த முடியுமோ, தயவு இறைவன்றது என்னன்னா தயவு கருணைன்றோம். அந்த தயவு கருணை வந்து அது பெரிய தயவு, பெரிய பெரிய கருணை அங்க இருக்குது. அதே மாதிரி மனிதனுக்கு சின்ன தயவு இருக்குது, சின்ன கருணை இருக்குது. இந்த உயிர்கள் இடத்துல போய் நம்ம தயவும் கருணையும் வைக்க வைக்க இந்த தயவை கொண்டு பெரிய தயவை நம்ம பெற முடியும். ஏன்னா அவர் தான், அந்த உயிர் தான் இங்க பிரிஞ்சு எல்லா உயிருமாவும் இருக்காரு. இந்த உயிருக்கு நான் உதவி பண்றது இறைவனுக்கு செய்யற உதவி. இறைவன் என்ன பண்றாரு, என்னடா இந்த பிள்ளை என்னையே நேசிக்குது, எல்லா உயிரையும் நேசிக்குதுன்னா என்ன நேசிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் வல்லவன் சொல்றாரு, எல்லா உயிர்களும் எனக்கு சகோதரர்களேன்றாரு. அப்ப எல்லா உயிர்களையும் போயிட்டு பண்றாரு, எல்லா உயிருக்கும் நேசிக்க அது என்ன பண்றது, இறைவன் வந்து இறங்கி வராது, அந்த அன்பும் கருணைக்கு இறங்கி வராது. அது தயவு கொண்டு தயவை பெறாங்க. ஒரே ஸ்டாண்டர்டா தான் சொல்றீங்க, இது தனித்தனி கிடையாது. அல்ல, இது அன்பும் கருணைன்றது கருணைன்றது வந்து அந்த இந்த அவத்தைகளுக்கு நமக்குள்ளே உருவா ஒரு ஒரு என்ன சொல்ற கருணை வந்து தயவே வடிவா இருக்காங்க இல்லையா, அதுக்கான செயல் தான் தயவு. எனக்கு தமிழ் அர்த்தம் கூட தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. தயவுனா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இல்ல, பண்ணுங்க. இதுதான் அந்த வார்த்தை வந்து எல்லாமே கிட்டத்தட்ட சினானிம்ஸ் வேர்டா தான் இருக்கும். அதாவது அதுக்கான சொல்லுங்க, என்னால உணர்ந்துக்க முடியுதான்னு பாருங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். நான் சொல்றது அத்தனையும் கரெக்டா நான் சொல்லல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் நீங்க சொல்லுங்க, நான் கேட்டேன். இது அன்புன்றது பாத்தீங்கன்னா, நான் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நேத்து வீடியோல கூட அதான் சொல்லியிருப்போம். அன்புன்றது வந்து என்னுடைய உறவுகளும், என்னுடைய குடும்பமும், என்னோட நட்புகளும், என்னோட சமூகமும், என்னோட சார்ந்தவங்க தம்பரும் நான் நல்லா இருக்கிறதுக்காக எனக்கு என்ன பண்றாங்கன்றது கிடையாது. இந்த இயற்கைக்கும், இந்த சமூகத்துக்கும், இந்த என்னுடைய உறவுகளுக்கும், என்னுடைய குடும்பத்திற்கும், என்னோட நண்பர்களுக்கும், நான் அவர்கள் அனைவரும் நல்லா இருக்கிறதுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றதுதான் அன்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களாம் நல்லா இருக்கிறது நான் என்ன பண்றேன் அன்பு. இதுல அவர்கள் அவத்தைப்படக்குள்ள அதுக்கான உதவி நான் பண்றேன் பாருங்க, அந்த உயிர் அவத்தைகளுக்கான உதவி நான் பண்றேன் பாருங்க, அது வந்து இதன் அடிப்படையில் நான் பண்ணா எனக்குள்ள கருணை அதிகமாவா எனக்கு அந்த எனக்கு அது புரியுது. அவங்க மேல தயவு ஏற்படுது. ஐயோ, என்னுடைய உயிர் உருவாச்சே, நான் எப்படி வெட்ட முடியும், இது அது முகத்தை திருப்ப பார்த்தா தான் சந்தோஷம், அது சந்தோஷமா தான் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு நான் போய் ஆனந்தமா போய் செய்வேன். அதுதான் பாரதியார் பாத்தீங்கன்னா, வடிக்கிறதுக்கு ஒரே ஒரு புடி அரிசி வச்சிருப்பாங்க, அதை தூக்கி பறவைக்கு போட்டு திரிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த அவருக்கு எப்படி தான் பசியை மறந்து அந்த பசி வருதுன்னா, உயிருக்கான ஊதியம் குடுத்துட்டாரு, உடலுக்கான ஊதியம் தேவைப்படலாங்க. அப்ப ஈதல் இசைப்பட வாழ்தல்ன்றதுக்கு போயிடுறாங்க. அவங்க உடல் அளவில் இருந்தா தான் உடல் அவத்தைகள் நமக்கு கண்ணு தெரியும். உயிர் அளவுக்கு போகக்குள்ள இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, இங்க சிரசுக்கு மேல வந்துடும். சிரசுக்கு மேல வந்து இங்க நடனம் முடியும். அதாவது நடராஜன் நடனம் மாறா இருந்தாங்க இல்லையா, அந்த உயிருக்கு இடத்துக்கு போயிடும். அப்போ உயிருக்கு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த உடல் அவத்தைகள் எல்லாம் மறந்துடும். அதுதான் வந்து சத்து விசாரத்தையும் நடக்குது. அதனாலதான் அவங்க சத்து விசாரம் பண்ணி சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்திங்கிறாங்க. அந்த சுத்த உஷ்ணம் வந்து சயின்ஸா சொல்லி கொண்டு போறாரு. இந்த சயின்ஸா கொண்டு போறதுக்கான சயின்ஸ் இது பாத்தீங்கன்னா, அந்த அறிவு விளங்கும் போதுன்றது எப்படி சொல்றாங்க, அறிவு விளக்கினா அன்பும் அறனும் உடனாக நின்று விளங்கும், அதற்கு எல்லா உபகார சக்தியும் விளங்கும்னா நம்முடைய கண்ணு காது மூக்கு வாய், நம்முடைய நண்பர்கள் உறவுகள் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களாம். சப்போர்ட் பண்ணி எல்லா நன்மைகளும் சொல்றா உனக்கு தேவையான அத்தனையும் தானா நடக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயம் வழி நடத்துறீங்க, அதுக்கு நல்லவங்க எல்லாம் நீங்க கூப்பிடவே தேவையில்ல, தானாவே வந்து நீங்க கூட்டிக்குவாங்க. மேடம் எப்ப வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம் மேடம், இதை நாங்க பண்ணி தரோம் மேடம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி இதை சரியா பண்றதுக்கான என்னென்ன எஃபர்ட் போடலாம் மேடம் சொல்லிட்டு கண்டிப்பா அந்த அன்பு இருக்கிறவங்க, கருணை இருக்கிறவங்க அதை எப்படியாவது புடிச்சுன்னு நினைப்பாங்க. அப்ப அதுதான் வந்து உண்மையாலுமே அது ஜீவகாரணத்துடைய வெளிப்பாடு தான் அது. சோ இது வந்து அந்த உள்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். அந்த உள்ளம் வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு அது தெரியாது. அப்ப இத கூட நான் ஒரு வார்த்தைக்கு எப்படி பயன்படுத்துறேன்னா, நம்ம பண்ற மாதிரி அவங்க கோவப்படல. நம்ம அதுதான் நம்ம தகப்பனார் அவர் ஏன் நம்ம சொல்றோம்னா, நம்மளுக்கு லீடர் அவங்களை ஏன் சொல்றோம், நமக்கான ரோல் மாடல் அவங்களை ஏன் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, மகன்கள் எல்லாருமே. இல்ல நான் வந்து நீங்க பேசுனீங்க இல்லையா, சரி ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியில இருக்கிற வள்ளலார் சொசைட்டியும் மன்னிச்சுட்டேன் போங்க. எல்லாரும் சார்பாவும் எல்லாம் மேடம் ஒரு சோறு பதம் யாராவது ஒருத்தவங்களாவது இருக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. எல்லாரும் சார்பாவும் நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம், அது ஒண்ணும் தப்பு இல்ல மேடம். யாராவது ஒருத்தவங்க இருந்தா கூட எனக்கு போதும். அப்படி இல்ல மேடம், எல்லாருமே அப்படி கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், வல்லாறு இப்படி நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வல்லாருடைய புகழை வெளிநடத்துறதுக்கு நான் ஒரு டார்ச் லைட் அடிச்சு சூரியனை காமிக்கிற மாதிரி தான். இந்த சூரியன் சரிதான் மேடம் சொல்லிட்டு நான் ஒரு டார்ச் லைட் அடிச்சு காமிக்கிறேன். நீங்க அதை நான் டார்ச் லைட் அடிச்சு காமிக்கிறேன், நான் வல்ல சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டீங்க. சூரியனுக்கு எதுக்கு நான் டார்ச் லைட் அடிச்சு காமிக்கணும்? நீங்க அப்படித்தானே பிரதிபலிக்கிறீங்க. அதுதான் இப்ப எங்க தப்பு இருக்குன்னா, நீங்க அதை வந்து நான் பிரதிபலிக்கதான் நீங்க நினைக்கிறீங்க பாரு, அங்கதான் தப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அங்க வள்ளலார்ன்றது இல்ல மேடம், வள்ளலார்ன்றது சன்லைட் மாதிரி, அவ்வளவு பெரிய சன்லைட்டுக்கு நீ ஏன்டா டார்ச் லைட் அடிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சிட்டு போவீங்களா? நீங்க வந்து என்னையே அது அவ்வளவு பெரிய பிரதிபலிப்பா நீங்க கருதணும்ன்ற. இல்லங்க அப்படிலாம் நான் சொல்ல வரலங்க, அந்த கருத்தை நீங்க பிரதிபலிக்கிறீங்களா சந்தோஷம்ன்றேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து அந்த கருத்திலே தெரிஞ்சிடும். அந்த கருத்திலேயே அவர்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க புகழுக்காக நிக்கிறாங்களா. அவர் படிச்ச புக்கை நான் படிக்கிறதுன்றது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த புக்கை நீங்க உதாரணமா பேசுறீங்க, அதே எனக்கு போதும், நான் அந்த புக்கை படிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. அது இது வந்து உட்காந்து படிக்கல, இந்த நான் பிறந்ததுல இருந்து அந்த புக்கை நான் படிக்கல. ஏன்னா எங்க அம்மா படிப்பாங்க, 2 மணி நேரம் படிப்பாங்க ஒரு நாளைக்கு, படிப்பாங்க 100 அவரோட புக்க. 100%ல 1% கூட எனக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து உண்மையாலுமே நான் அதுல பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் அதுல பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஞான வழியில பயணம் பண்ணணும். நீங்க படிச்சுதானே இருக்கீங்க, அதனால தானே நிறைய கோட் சொல்றீங்களா, படிச்சுதானே இருக்கீங்க அவரோட. நான் வந்து சிதறு மார்க்கத்தை விருப்பப்படுறேன், அதுல பயணம் பண்றேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதான் 100% 1% எனக்கு தெரியும். இல்ல நீங்க ஒரு 10, 15, 20, 30 புக்கு நிறைய கன்க்ளூஷன் பண்றீங்க, அதானே? அப்படி அதுதான் நான் சொல்றேன். அதான் 100ல 1% எனக்கு தெரியுதுன்றேன். நான் கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்றாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னோட சந்தேகத்தை தீர்த்துட்டீங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். சந்தோஷம் 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 அவ்வளவுதான். நீங்க அதோட பிரதிபலிப்புன்னு சொல்லல, அவரோட பிரதிபலிப்புன்னு சொல்ல வரல. ஆமா, அது வந்து சந்தேகம் தீர்ந்ததுன்னு சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த क्वेश्चन எனக்கு இருக்கு, அன்பும் கருணைக்கும் டிஃபரன்சியேஷன் வேணும்னு நான் கேட்டேன். நீங்க சொல்லும் போது ஆமா சரின்னு சொல்லி என் மனசு ஏத்துக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கிளாரிட்டியா இருக்கிறேனான்னு எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா கண்டிப்பா சொல்றீங்க, என்னால உணர முடியுதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்டுனே இருக்கிறேன், நான் பதில் சொல்றேன், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல, பட் நீங்க சொல்லும் போது என்னால ஒத்துக்க முடியுதுன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணு. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். சரிங்க மேடம், அது இப்ப நேத்து பேசின அந்த கன்க்ளூஷன் மட்டும் முடிச்சுக்கலாம். இத பாத்தீங்கன்னா ஞானம் நிஜமாலுமே இன்னைக்கு நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்களோ அப்பதான் நமக்கு நீங்க சொன்ன சப்ஜெக்ட் அவ்வளவு நேரம் பேசணும். நீங்க அன்னி நேரத்துல பேசிருக்கிற போது அது சுத்தி வளைச்சுதான் வருது. இல்ல அதுக்கு காரணம் என்ன? நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா நான் கொஸ்டின் கேக்குறேன், நீங்க பதில் இவ்வளவு நேரம் சொல்றீங்க, என்னால உணர முடியுது. அந்த சின்ன வீடியோல அந்த அளவுக்கு உணர முடியாது மத்தவங்களுக்கு, அப்படிங்கறத என்னோட கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க நாளடைவில், ஏன்னா ஷார்ட் டைம்ல தான் இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பாகிற நேரத்துல ஒரு 5 நிமிஷம், ஆனா ஒரு ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஷார்ட்ஸ் வரும். இன்னும் நீங்க அந்த வீடியோல கிளாரிட்டி இருக்கணும் நான் என்னோட கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. போக போக அந்த கண்டிப்பா நான் நீங்க நேற்று கால் பண்ணோடனே உங்ககிட்ட நான் கேட்டல மேடம், இன்னும் கண்டென்ட் வந்து கிளாரிட்டி வேணுமா இல்ல வந்து வாய்ஸ்ல கிளாரிட்டி வேணுமா சொல்லுங்க மேடம், நான் பண்றேன். சொல்ல முடியுது, ஏன்னா நீ அப்பவே சொல்ல முடியாது, உங்களுக்கு எவ்வளவு தெரியும் நான் கேட்டுக்கிட்டு தான் நான் சொல்ல முடியும் என்னோட கருத்தை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லக்கூடாது உங்களை, அது ஒண்ணும் தப்பு இல்லையா மேடம், அது தப்பு இல்ல. அதுதான் எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் என்ன பத்தி எனக்கு தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. பேசும்போது சரி இவ்வளவு தெரியுதுல, இன்னும் உங்களால கரெக்டா டு தி பாயிண்ட் சொல்ல முடியுமான்றதா என்னோட எதிர்பார்ப்பு.
கண்டிப்பா 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 இன்னும் போக போக பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு ஒண்ணா அந்த ஷார்ட் டைம்ல ஒரு ஸ்வீட்டா, அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாதான் பெஸ்டா இருக்கும்ன்றதுக்காக ரொம்ப குயிக்கா சொல்றது. அது போக போக ஒன்னொரு கருத்து நிறைய கருத்துக்கள் வர வர அது சரியா புரிய வரும். இப்ப நிலைமை பற்றி கூட பேசியிருக்காரு இல்லைங்களா, நிலைமை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பேசியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இது இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய அன்புமயமாவும் கருணைமயமாவும் தயவுமயமாவும் நம்ம இருக்கக்குள்ளதான் நம்ம இந்த உடல் வந்து ஆரோக்கியம் பெற முடியும். உடல் ஆரோக்கியம் இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க உடல் அளவுல வெற்றிகளை அவங்க வந்து வள்ளலார் பார்த்தீங்கன்னா 3 விதமான சுகமா பிரிக்கிறார் மேடம். இன்மை இன்மை இன்ப லாபம்ன்றாரு, மறுமை இன்ப லாபம்ன்றாரு, பேரின்ப லாபம்ன்றாரு. லாபம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. சார் லாபம். சார் இருங்க இருங்க சார். எனக்கு பசிக்குதுன்றான் பையன். சரிங்க மேடம், நான் சரிங்க மேடம். அப்புறமா பேசலாம். ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். பை பை பை. ஓகே மேடம், பை.